வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக முட்டைக்கோஸை நம்ம பொரியலாவோ கூட்டாவோ பண்ணுவோம். ஆனால் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். முட்டைக்கோஸில் செஞ்சதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னியாக இருக்கும். இந்த சட்னி பண்ணுறதுக்கு 100 கிராம் முட்டைக்கோஸை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 8 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 2 பூண்டு பற்கள், 4 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு. நான் எடுத்துருக்கிறது நல்லா புளிப்பாக இருக்கிற தக்காளின்றதுனால நான் புளி இவ்வளோ அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற தக்காளி பழம் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா புளியோட அளவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு அந்த எண்ணெயில் நல்லா வறுபடணும். அந்த கலர்லாம் மாறி இன்னுமே கலர் கொஞ்சம் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இதை மாற்றி எடுத்துட்டு அதே எண்ணெயிலேயே நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வத்தலும் நல்லா வறுபட்டுறணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து சின்ன வெங்காயத்தை சும்மா ஒரு 4-5 செகண்ட் நம்ம வதக்கிட்டு முட்டைக்கோஸையும் சேர்த்துடலாம். இந்த முட்டைக்கோஸ் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். அப்பப்போ கிண்டி விட்டு வதக்கிக்கணும். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம், பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்து அந்த தக்காளிலாம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க புளி, தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா சும்மா ஒரு கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைக்கு பதிலாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் உளுந்தம்பருப்பையும் ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது அது ரெண்டையும் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். இப்போ மீதி உள்ளதையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கணும். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அந்த தாளிப்பை எடுத்து இந்த சட்னிக்கு ஊற்றிடலாம். அவ்வளோதான், சுவையான டிஃப்ரெண்ட்டான முட்டைக்கோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சட்னி மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த கால்சியம் சத்தும் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.